வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி என்ன படித்தோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சேஞ்ச் பண்ணியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொது அறிவு 75, திறனறிவு மனக்கணக்கு 25 மற்றும் தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ் ஸ்கோரிங் மார்க் ரெண்டுமே 100 மார்க். இது வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் பார்ட் ஏல வந்து தமிழ் இருக்கும், பார்ட் பியில் வந்து இது ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போது அதுலேயும் வந்து சிலபஸ் அப்படின்றதும் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது போக ஒரு டாப்பிக்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்போம் அப்படின்ற தகவல், அதாவது இதுக்கு முன்னாடி அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாக சயின்ஸுன்னு கொடுப்பாங்க, சோசியல்னு கொடுப்பாங்க, என்னென்ன டாபிக் அப்படின்றத கொடுத்துருவாங்க. பட் நமக்கு வந்து எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றத வந்து சொல்ல மாட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேள்விகள், என்ன டாப்பிக்லேருந்து எத்தனை கேள்விகள் வரும் அப்படின்றதவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய, தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பகுதி ஆழ பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவியல் 5 கேள்விகள், அதாவது சயின்ஸ்லேருந்து 5 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த 5 கேள்விகளுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியல், பொது அறிவியல், விதிகள், விசை, அழுத்தம், ஆற்றல், அன்றாட வாழ்வில், இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு, இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும், இந்த மாதிரி இது டாபிக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவியியல் 5 கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்கப்படும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து மட்டும் புவியியலிருந்து மட்டும் 5 கேள்விகள், அதாவது ஜாகிரஃபின்னு சொல்லுவாங்களா, அதிலிருந்து மட்டும் 5 கேள்விகள். அடுத்து வந்து இந்திய வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம், மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10 கேள்விகள் என்னென்ன, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள் அப்படின்னு டாபிக் உள்ளவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதை தாண்டி வந்து எக்ஸஸாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, யாரெல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அவங்கள மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா? அதே போல் இங்கே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கே நிறைய பேர் கொடுத்துட்டு முத்துலட்சுமி ரெட்டி, அம்மையார், மூவலூர் அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து தேச தலைவர்களையும் படிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் இவங்களை மட்டும் அவங்க மேலே கொடுத்துருக்கவங்களை மட்டும் பார்த்தா போதுன்றது இல்லை, மற்றும் பல அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லா தேச தலைவர்களை பற்றியுமே படிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சியியல், இதிலிருந்து 15 கேள்விகள் வந்து இடம்பெறும். நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். அதில் வந்து 15 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். அதில் என்னென்ன இருக்குது, அரசியலமைப்போட முகவுரை, முக்கிய கூறு, ஸோ இதுதான் வந்து முழுக்க உங்களுக்கு வந்து 15 கேள்விகளை பெற்றுத்தரும். ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இதிலிருந்து மட்டும் 20 கேள்விகள் அப்படின்றது வரும். அதாவது யூனிட் 8, 9 முன்னாடி கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து யூனிட் 5ல் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக 20 கேள்விகளாக இடம்பெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, சமூக மரபு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 20 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். ஸோ இதில் வந்து எத்தனை கேள்விகள் இடம்பெறும், என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது மூலிமா நமக்கு வந்து எந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், இப்போ சயின்ஸ் படிக்கணுமா வேணாமன்றதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் சயின்ஸ் ஈஸியாக, அதாவது படிக்கவே வேணான்னு சொல்லலை, மீதி இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு கடைசியாக சயின்ஸ் படிங்க. ஏன்னா 5 கேள்விகள் தான் இருக்குது, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பகுதி ஆழ திறனறிவு மற்றும் மனக்கணக்கில் திறனறிவில் 15 கேள்விகளும், காரணவியலில் 10 கேள்விகளும், மொத்தமாக 25 கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது இருக்கும். அடுத்து வந்து தமிழ் பகுதி ஈயில் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 இலக்கணம் 25 கேள்விகள். ஸோ இது இப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இலக்கணத்துலேருந்து 25 கேள்விகள் கம்பல்சரி வரும். அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும், இந்த டாபிக் மட்டும் படித்தாலே போதும். அடுத்து வந்து சொல்லகராதி 15 கேள்விகள், அழகு 2, இதுலேயும் யூனிட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு 3 எழுதும் திறன் 15 கேள்விகள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஸோ இதிலிருந்து 15 கேள்விகள் அப்படின்றது வரும். ஓகேவா? ஒளி மரபுலேருந்து எல்லாமே எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க.
நாய் கத்தும், நாய் குரைத்தது அப்படின்னு சொல்லிட்டு வினைமரபுனா என்ன அப்படின்றத அதாவது எக்ஸாம்பிளோடவே கொடுத்துருக்காங்க. அடுத்து கலை சொற்கள்லேருந்து 10 கேள்விகளும், வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் அதிலிருந்து 15 கேள்விகளும், எளிய மொழிபெயர்ப்பு அதிலிருந்து 5 கேள்விகள், அதாவது 5 கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன தமிழ் வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி. அடுத்து இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு 15 கேள்விகள் வந்து இதில் இடம்பெறும். அழகு 7ல். ஓகேவா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கான சிலபஸ் அப்படின்றது. இங்கிலீஷ்க்கும் சேம் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க, தேவைப்படுற நபர்கள் பார்த்துங்க. சேம் இதே தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மெத்தடில் தான் வந்து கொஷின்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது இதுக்கப்புறம் எடுக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் கொஷின் அப்படின்றது இது மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல் வேணுன்ற நபர்கள் தாராளமாக மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சிலபஸை கம்பல்சரி நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மெட்டீரியல் வேணுன்ற நபர்கள் டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். தேங்க்யூ.